ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின் வேர்ட்ஸ். கொஷின் வேர்ட்ஸ்னால் புரியுது இல்லையா? எங்கே, எப்போ, எப்படி, யார், இந்த மாதிரியான எல்லா கொஷின் வேர்ட்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் ஒன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கியா அப்படின்னா இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட், கியா, என்ன. ஓகேவா? அப்புறம் யார் அப்படின்னு கேட்கணுன்னா அதுக்கு ஹிந்தியில் கோன். கோன் எழுதுறது கவுன், பேசும்போது யூஸ் பண்ணுறது வந்து கோன். கோன். ஓகே. யாருடைய அப்படின்றத ஹிந்தியில் கிஸ்கா, கிஸ்கி, கின்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது வந்து யார் கேட்குறான்றதை பொறுத்து, அவங்க ஆண்பாலா பெண்பாலான்றதை பொறுத்து வேர்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆ சவுண்டில் முடிஞ்சால் ஆண்பால், ஈ சவுண்டில் முடிஞ்சால் பெண்பால், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பேசுகிற பொருள் இல்லை யார் பேசுகிறோம் அதை பொறுத்து தான் வந்து இது என்ன கிஸ்காவா, கிஸ்கியா, கின்காவா அப்படின்றது வந்து மாறும். ஓகேவா? கிஸ்கா அப்படின்னா யாருடைய. அதே மாதிரி தான் விச், அதாவது எது அப்படின்னு கேட்குறதுக்கும் கவுன்ஸா, கவுன்சி, கவுன்சே. ஓகேவா? யார் கேட்குறோன்றதை பொறுத்து மாறுது. பொதுவாக எது அப்படின்னு நம்ம கேட்கணுன்னாவே கவுன்ஸா, விச் அப்படின்னாவே கவுன்ஸா, எது எந்த அப்படின்னாவே கவுன்ஸா. ஓகேவா? அடுத்து எங்கே அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்னன்னா கஹா. கஹா அப்படின்னா எங்கே. எப்போது அப்படின்னு கேட்குறோன்னா அதுக்கு ஹிந்தியில் கப். கப்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை ஹிந்தியில் கியோன். கியோன் அப்படின்னா இன் வந்து சைலண்ட். கியோன் அப்படின்னோன்னா அது ஏன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதுக்கு முன்னவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஹவ் ஆர் யூ அப்படின்ற சென்டென்ஸை வந்து எப்படி ஆண்பால் பேசும்போதும் பெண்பால் பேசும்போதும் பெண்பாலை கேட்கும் போதும் ஆண்பாலை கேட்கும் போதும் எப்படி டிஃபர் ஆகுதுன்றது. ஸோ அதே தான். ஹவ் அப்படின்னா கைசே, கைசி, கேசே. கேசே அதை கை அப்படின்னு எழுதுவோம், ஆனால் பேச்சு வழக்கில் சொல்லும்போது கேசே, கேசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கேசே. ஓகேவா? இப்போது எவ்வளவு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியும் கித்னா. கித்னா அப்படின்னா எவ்வளவு. நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்டோரில் போய் ஒரு விஷயம் கேட்குறோன்னா இது எவ்வளவோ அப்படின்னு கேட்கணுன்னா சிம்பிளாக கித்னா அப்படின்னு கேட்டாவே போதும். ஓகே. எத்தனை அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கித்னே சொல்லுவோம், இல்லைன்னா கித்னி சொல்லுவோம். இதுவும் ஜெண்டர் பொறுத்து, ஆப்ஜெக்ட்ஸ் பொறுத்து, நம்பர்ஸ் பொறுத்து மாறும். ஓகேவா? கித்னே ஆர் கித்னி அப்படின்னா எத்தனை. அப்புறம் எங்கே இருந்து வரீங்க அந்த மாதிரி கேட்போம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸில் எங்கே இருந்து அப்படி ஃப்ரம் வேர் அப்படின்றதுக்கு தான் கஹாசே. கஹாசே அப்படின்னா எங்கே இருந்து, சேனா இருந்து, ஃப்ரம். ஓகே. கஹானா வேர். அப்போ ஃப்ரம் வேர் எங்கே இருந்து அப்படின்னா கஹாசே. அன்டில் வென் அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். எப்போ வரைக்கும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா கப் தக். கப் தக் அப்படின்னா கப் அப்படின்னா எப்போ, தக்னா வர, எப்போ வர. அப்போ எப்போது வர அப்படின்னா கப் தக். ஓகேவா? ஹவு ஃபேர் அப்படின்னா எவ்வளவு தூரம். ஓகேவா? ஆல்ரெடி எவ்வளோ தூரம், எவ்வளோ அப்படின்றதுக்கு நம்ம படித்தோம் கித்னா. அப்போ தூரம் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் தூர். ஹவு ஃபேர் எவ்வளோ தூரம் அப்படின்னா கித்னா தூர், அதான் ஹிந்தியில். ஓகேவா? கித்னா தூர் அப்படின்னா எவ்வளோ தூரம். எவ்வளோ தூரம் அப்படின்றதுக்கு பார்த்தோம். இப்போ எவ்வளோ நேரம் அப்படின்றதுக்கு கித்னே தேர் அப்படின்னா நேரம். ஓகேவா? கித்னி தேர். கித்னி தேர்னா எவ்வளோ நேரம். அப்புறம் யார் கூட அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு கிஸ்கே சாத். கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன், யார் கூட, வித் ஹூம். ஓகேவா? கிஸ்கே சாத்னா யாருடன், கித்னி தேர்னா எவ்வளோ நேரம். நெக்ஸ்ட்டு எதில் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு கிஸ்மே. கிஸ்மே அப்படின்னா எதில், எதில். ஓகேவா? கிஸ்மே. அதுக்கப்புறம் யாரால் அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் கிஸ்கே துவாரா. கிஸ்கே துவாரா அப்படின்னா யாரால். ஓகேவா? அப்புறம் யாருக்கு அப்படின்றதான் கிஸ்கேலியே. கிஸ்கேலியேனா யாருக்கு. எதில், கிஸ்மே, யாரால், கிஸ்கே துவாரா, யாருக்கு, கிஸ்கேலியே.
எதை பற்றி அப்படின்றதுக்கு கிஸ் கிஸ் பாரேமே. கிஸ் பாரேமேனா எதை பற்றி, எந்த எந்த டைப் அப்படின்னு கேட்போம்ல, எந்த வகை, அதான் கிஸ் பிரகார்க்கா. கிஸ் பிரகார்க்கான எந்த வகை, ஓகேவா. எதை பற்றினா கிஸ் பாரேமே, எந்த வகைனா கிஸ் பிரகார்க்கா. ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். உன்னோட பேர் என்ன, உங்களோட பேர் என்ன, அந்த மாதிரி நிறைய டைப்பில் பார்த்துருக்கோம். அந்த என்னன்றது தான் இன்றைக்கி கியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ கியானா என்ன. இப்போ தும்ஹாரா நாம் கியா ஹே அப்படின்னா உங்களோட பேர் என்ன, உன்னோட பேர் என்ன அப்படின்றது தான். ஓகே. அடுத்து யார் கூப்பிட்றா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஹூ இஸ் காலிங், யார் கூப்பிட்றா அப்படின்னா அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா கோன் புல்லா ரஹா ஹே அப்படின்னா, கோன் புல்லா ரஹா ஹேன்னா யார் கூப்பிட்றா அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருன்றதுக்கு தான் கோன். அடுத்து கிஸ்கா பார்த்தோம் இல்லையா, ஹூஸ் யாருடைய அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான். இப்போது இது யாரோட ஃபோன் அப்படின்னு கேட்கணுன்னா ஏக ஃபோன் கிஸ்கா ஹே அப்படின்னு கேட்கணும். ஏக ஃபோன் கிஸ்கா ஹேனா இந்த ஃபோன் யாரோடது, ஏக இந்த ஃபோன், ஃபோன் ஓகே, கிஸ்கா யாரோடது, ஏக ஃபோன் கிஸ்கா ஹே. எந்த அப்படின்ற வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த அப்படின்னா என்ன, கோன்சா கோன்சி கோன்சே, ஓகேவா. இப்போது புக் அப்படின்ற வார்த்தைக்கான ஹிந்தி வேர்டு வந்து கிதாப். புக்கை வந்து ஹிந்தியில் ஒரு பெண்பாலை குறிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பெண்பாலுக்குரிய வேர்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ தும்ஹே கோன்சி கிதாப் பசந்த் ஹே, தும்ஹே கோன்சி கிதாப் பசந்த் ஹே அப்படின்னா உனக்கு எந்த புக்கு பிடிக்கும், பசந்த்னா பிடிக்கும், தும்ஹே உனக்கு, கோன்சி எந்த, கிதாப் புக், ஓகேவா. தும்ஹே கோன்சி கிதாப் பசந்த் ஹே அப்படின்னா உனக்கு எந்த புக் பிடிக்கும். அடுத்து கஹா எங்கே அப்படின்னு பார்த்தாலும், இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கணும், தும்ஹாரா கர் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். உன் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா தும்ஹாரா ஸ்கூல் கஹா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம், ஓகேவா. கஹானா எங்கே, தும்ஹாரா கர் கஹா ஹே, ஓகே. அடுத்து ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்ற சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்போ அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு சென்டென்ஸ், ஓகேவா. எப்போ அப்படின்னா கப், வரும் அப்படின்றதுக்கு ஆயேகி. ஸோ இப்போ எப்போ வரும், இப்போ பஸ் எப்போ வரும்னா பஸ் கப் ஆயேகி. இப்போ ட்ரெயின் எப்போ வரும்னா ட்ரெயின் கப் ஆயேகி. காட் இட், புரிஞ்சா. அடுத்து கியூ, அதாவது ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். தும் தேர் சே கியூ ஆயே அப்படின்னா ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு அர்த்தம். தும் தேர் சே கியூ ஆயே, தும் நீ, தேர் சே லேட்டாக, ஏன் வந்த அப்படின்றது தான் கியூ ஆயே. புரிஞ்சுதா, நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்றது தான். ஏன் அப்படின்றதுக்கான ஹிந்தி வார்த்தை கியூ. அடுத்து கேசே, நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸ் நிறைய தடவை பார்த்துருக்கோம். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னா தும் கேசே ஹூ, தும் கேசே ஹூ. பெண்ணாக இருந்தால் கேசி ஹூ அப்படின்னு கேட்போம், மேலாக இருந்தால் கேசே ஹூ. காமனாக தும் கேசே ஹூன்னா நீ எப்படி இருக்க, புரிஞ்சுதா. எவ்வளவு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்போம் இல்லையா, அதை ஹிந்தியில் தும்ஹே கித்தனே பைசா சாஹியே அப்படின்னு கேட்கணும். தும்ஹே கித்தனே பைசே சாஹியே அப்படின்னு கேட்கணும். தும்ஹேனா உனக்கு, கித்தனே எவ்வளவு, பைசேனா பணம், சாஹியேனா வேணும். தும்ஹே கித்தனே பைசே சாஹியே உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எத்தனை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை ஒரு கொஷினாக கேட்கும்போது எந்த மாதிரி கேட்போன்றதை பார்க்கலாம். உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்போம் இல்லையா, அப்போது தும்ஹாரே கித்னே தோஸ்த் ஹே அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். தும்ஹாரே உனக்கு, கித்னே எத்தனை, தோஸ்த்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா. ஸோ தும்ஹாரே கித்னே தோஸ்த் ஹே அப்படின்னா உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். எங்கே இருந்து அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு கொஷின் சென்டென்ஸ் பார்க்குறோம். தும்னே எஹ் கஹா சே கரிதா அப்படின்னா இதை நீ எங்கேருந்து வாங்கின அப்படின்னு அர்த்தம். தும்னே நீ, எஹ கஹா சே இதை எங்கேருந்து, கரிதான்னா வாங்கின. தும்னே எஹா சே கரிதா, நீ இதை எங்கேருந்து வாங்கின அப்படின்றதான் இதோட அர்த்தம். எப்போது வர அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ
இங்கே எப்போ வர இங்கேயே இருப்ப அப்படின்னு கேட்போம்ல, நீ எப்போ வரைக்கும் இங்கே இருப்ப அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தும் யஹா கப் டக் ரஹோகே. ரஹோகேனா இருப்ப, இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா. ஸோ தும் யஹா கப் தக் ரஹோகே அப்படின்னா நீ எப்போ வரைக்கும் இங்கே இருப்ப அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். எவ்வளோ தூரம் அப்படின்னா கித்னா தூர் பார்த்தோம் இல்லையா. இப்போது மார்க்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கேட்குறது அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் பஜார். ஸோ பஜார் கித்னா தூர் ஹே, பஜார் கித்னா தூர் ஹேனா மார்க்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம்ல, அதை ஹிந்தியில் எஹே கித்னி தேர் லெஹேங்கா அப்படின்னு கேட்கணும். லஹேகா, லஹேகா நாட் லெஹங்கா, லஹே லகேகா, லகேகா ஓகேவா. எஹே கித்னி தேர் லகேகா ஓகேவா. அப்படின்னா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். யாருடன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, யார் கூட போகிற, யார் கூட வர்ற, அந்த யார் கூடன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். யார் கூட போகிற அப்படின்றதுக்கான ஒரு ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா, ஹிந்தி சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தும் கிஸ்கே சாத் ஜா ரஹே ஹோ. தும் யூஸ் பண்ணுறனால ஹோ யூஸ் பண்ணுறோம். தும் நீ, கிஸ்கே கிஸ்கே சாத் யாருடன், ஜா ரஹே ஹோன்னா போகிற. ஸோ யார் கூட போகிற. தும் கிஸ்கே சாத் ஜா ரஹே ஹோ அப்படின்னா நீ யார் கூட போகிற. நெக்ஸ்ட் எதை பற்றி அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கணுன்னா, தும் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் நீ கிஸ் பாரே மே எதை பற்றி, கிஸ் பாரே மே எதை பற்றி, பாத் கர் ரஹே ஹோ அப்படின்னா பேசுகிற ஓகேவா. ஸோ தும் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹோ, நீ எதை பற்றி பேசுகிற. இன்விச் எதில் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் தும் கிஸ் கக்ஷா, கக்ஷானா கிளாஸ் ஓகேவா. கக்ஷா மே படுத்தே ஹோ அப்படின்னா படிக்கிற. தும் கிஸ் கக்ஷா மே படுத்தே ஹோ அப்படின்னா நீ எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னு அர்த்தம். யாரால், பை ஹோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இது யார் எழுதுனது, யாரால் இது எழுதப்பட்டது, யார் எழுதுனது அப்படின்றதுக்கான தான் கிஸ்கே துவாரா ஓகேவா. கிஸ்கே துவாரா தான் யாரால். ஸோ கிஸ்கே துவாரா லிக்கா கயா அப்படின்னா இது யார் எழுதுனா அப்படின்னு அர்த்தம். கிஸ்கா துவாரா லிக்கா கயா, இதை கிஸ்கே துவாரா அப்படின்னா யார், லிக்கா கயான்னு எழுதுனது ஓகேவா. யாருக்குன்ற வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். யாருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது யாருக்கு நீங்கள் இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, இந்த கிஃப்ட் யாருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, உப்பஹார் நாட் கா ஹா ஓகேவா. उपहार किसके लिए हैं, यह उपहार किसके लिए हैं, उपहारना गिफ्ट ஓகேவா. இந்த उपहार गिफ्ट किसके लिए है ना யாருக்கு. அடுத்து எந்த வகைன்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. உனக்கு நான்வெஜ் பிடிக்குமா, வெஜ் பிடிக்குமா, எந்த டைப் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோன்னா அதை எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, தும்ஹே கிஸ் பிரகார் கா கானா பசந்த் ஹே அப்படின்னு கேட்கணும். தும்ஹேனா உனக்கு, கிஸ் பிரகார் கா அப்படின்னா எந்த வகை, கானா அப்படின்னா உணவு, பசந்த் ஹேனா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதா. தும் கிஸ் பிரகார் கா கானா பசந்த் ஹே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு இதில் பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் ஹிந்தி கற்றுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம் என்னென்னா, 100% ஹிந்தி பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு 40-50 ஃப்ரேசஸ் கிட்ட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நான் பார்ட் 2வும் போட்டேன். ஆனால் பார்ட்
பார்ட் 2 நிறைய பேர் பார்க்கல. மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், மறக்காமல் பார்ட் 2வும் போய் பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.